ஒரு சமூகம் வழிதவறி போவதற்கான காரணம் 2. அது என்னன்னா, அதா உஸ்ஸலா உத்தபஉ ஷஹவாத். தொழுகையை விடுவது, தொழுகையை விட்டு தொழுவது, தொழுகையில பொடுபோக்காக இருப்பது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நிற்கிறத விரும்பாமல் இருப்பது, தொழுகையை விட்டுட்டமேன்னு கவலை இல்லாமல் இருக்கிறது. 2வது உத்தபஉ ஷஹவாத். அப்படின்னா இந்த உலக ஆசை மிஞ்சி போய் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாமல் உலகத்தை பின்பற்றுவது. இந்த 2ம் ஒரு சமூகத்துக்கும் அல்லது ஒரு மனிதனுக்கும் இருந்தால் அந்த சமூகம் வழிதவறி போகும், அந்த மனிதன் வழிதவறி போவான். தொழுகை தான் நம்மளுடைய யாட்ஸ்டிக், நம்மளுடைய ஈமானுடைய அளவுகோல். அன்பானவர்களே, தொழுகையில பொடுபோக்கா இருக்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சீரியஸாக பார்க்குறோம். சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் தொழுகையை விடுறத. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். தாவா செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகை இல்லாதவர்களை நிச்சயமாக சமூகத்தில் கண்ணியம் இல்லாதவர்களாக மாற்றி விடுவான். ஆகவே தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் அடியார்களும் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான். அப்போ இந்த தொழுகையை நாம் சரியான முறையில் பேணாமல், தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சரியாக கொடுக்காமல் வாழ்ந்து வந்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானது, சோதனை மிக கடுமையானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அந்த தண்டனையும் சோதனையும் வருவதற்கு முன்னாடி நாம் நம்மளை திருத்திக்கணும். தொழுகையை சரியான முறையில் தொழப்பழகணும். தொழுகைங்கிறது ஆப்ஷனல் இல்லை, இட் இஸ் அ மேண்டேட்ரி திங். நிச்சயமாக நம்ம தொழுகையாக வேண்டும். ஆஸ் அ முஸ்லிம் இட் இஸ் அ பேசிக் அண்ட் மேண்டேட்ரி திங், அடிப்படையான விஷயம். அன்பானவர்களே, மனோ இச்சையை பின்பற்றாமல் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். பாரக்கல்லாஹு ஃபீக்.